இந்த வீடியோவை வழங்குவோர் பூர்விகா, நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் இன் சவுத் இந்தியா. பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ்லாம் வந்து பெஹேனூட்ஸ் டிவியில் பார்த்துருந்தீங்க. இனிமேல் இந்த வீடியோலாம் வந்து பெஹேனூட்ஸ் டிவியில் வராது, பெஹேனூட்ஸ் ஏரில் தான் வரும். பெஹேனூட்ஸ் ஏரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சார், எப்பவுமே கெட்டவங்க கதை கேட்குறது நல்லாயிருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. படங்களில் வர வசனங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை அப்படியே ஒன்றி இருக்க மாதிரி தோணும். விக்ரம் வேதா படத்தில் வேதா பேசுகிற வசனங்கள் இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையை மேட்ச் பண்ணுற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அப்படி மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்க வசனங்கள் என்ன அப்படிங்கிற மொத்த தொகுப்பு தான் இந்த வீடியோ. இப்போ பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, அந்த பிரச்சனைக்கான காரணத்தை என்ன பாருங்கள். இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. ஓபிஎஸ் இபிஎஸை விட்டு பிரிஞ்சிருந்ததுக்கு காரணம் என்ன சொன்னார்? இபிஎஸோட ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் ஆட்சி அப்படின்னாரு. அதன் பின்னால் ஓபிஎஸ் இபிஎஸோட சேர்ந்துட்டாங்க. அப்போ ஓபிஎஸ் சொன்னது பொய்யா, இல்லை இபிஎஸ் உண்மையிலே ஊழலாட்சி தான் புரிஞ்சுட்டு இருந்தாரா? அப்படி ஊழலாட்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யார் காரணம், யார் தப்பு பண்ணா? மந்திரிகளா இல்லை எடப்பாடி கே பழனிசாமி அவர்களா? இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதிலே இல்லை. அதன் பின்னால் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட சேர்ந்துட்டாரு. விக்ரம் வேதா படி பார்க்கும்போது இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது பதவி. ஓ பன்னீர்செல்வத்துக்கு இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் பதவி, ஒருங்கிணைப்பாளர் பதவி. அப்போ பிரச்சனையான இந்த பதவிக்கு தான் இவ்வளவுமா? எல்லா கண்ணுக்கும் நான் ரவுடி தாதா, நான் நினச்சா என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஹெச் ராஜா. மெர்சல் அப்படிங்கிற படம் வந்தப்போ ஒரே ட்வீட் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்க முடியும். அதன் பின்னால் ஆண்டாள் சர்ச்சை வந்தப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வைரமுத்து அவர்களையும் அவங்களோட அம்மாவையும் ஒரு மோசமான வார்த்தை சொல்லி திட்ட முடியும். அதன் பின்னால் பெரியார் சர்ச்சை வந்தப்போ ஒரே ஒரு ஸ்டேட்டஸ், அதுவும் எப்படி பெரியார் சிலை உடைக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு, ஐயோ இது நான் பண்ணல, அட்மின் வந்து என்னோட அனுமதி இல்லாமல் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஈஸியாக தப்பிக்கவும் முடியும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஹெச் ராஜா அப்படிங்கிற ஒரு அன்ஸ்டாப்பபிள், யாருக்கும் கட்டுக்கடங்காதவர். நான் நினைக்கிற விஷயங்களை, கருத்துக்களை யார் புண்பட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய வன்முறை வெடித்தாலும் சரி, எதை பற்றியும் கவலை இல்லை, ஐ எம் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு இருக்கவர் தான் ஹெச் ராஜா. சும்மா விதின்னு சொல்லாத என்ன, லைஃப் எப்பவும் தேடி வந்து உன் கையில் கொடுக்காது. 2016 தேர்தல் திமுக கட்சியின் தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? இந்த 2016 தேர்தல் ஸ்டாலினுக்கானது அப்படின்னாரு. ஸோ அந்த தேர்தலை ஸ்டாலின் அவர்கள் அழகாக பயன்படுத்தியிருந்தது அப்படின்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த 18 எம்எல்ஏக்கள் கேஸ் எப்போ தீர்ப்பு வரும், எப்படி நம்ம ஆட்சியை பிடிக்கலாம், எப்படி ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்க வேணாம். ஸோ வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களோட வேறு மாதிரி இருந்திருக்கும், இன்றைக்கி அவர் தலைமையில் ஆட்சி இருந்திருக்கும். ஸோ வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்துறது தான் எல்லா விஷயமுமே அடங்கியிருக்கு. எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார். ரஜினி கமல் ரெண்டு பேருமே வந்து நடிகர்களாக இருந்தாங்க, ஒரே நேரத்தில் அரசியல் என்ட்ரி பண்ணாங்க. ரெண்டு பேருமே வந்து அரசியல் கொடுத்த விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாரும் எப்போ பேசுகிறாங்க அப்படின்னா ஜெயலலிதா அப்படிங்க ஒரு ஆளுமை இல்லாத போது தான் பேசுகிறாங்க, ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சே தான் பேசுகிறாங்க. அதுலேயும் வந்து ரஜினிகாந்த் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஆமாம் வெற்றிடம் இருக்குது, அதனால தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் கமல் வெற்றிடம் இருக்குன்னு நான் சொன்னேனா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ரெண்டு பேருமே ஒன்று தான், ரெண்டு பேருமே அதே வெற்றிடத்தை பயன்படுத்தி தான் வராங்க. இதுக்கு இன்னொரு இதுவும் பயன்படுத்தி பார்க்கலாம். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இபிஎஸ், எப்படி டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் இபிஎஸும் ஒன்றா ஆவாங்க? ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க? அதிமுகவோட ஆட்சியை, எம்ஜிஆரோட ஆட்சியை கொடுப்போம், ஜெயலலிதாவோட ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க? இந்த பதவி எங்ககிட்ட இருந்து தான் கொடுப்போங்காங்க. டிடிவி தினகரன் எங்ககிட்ட இருந்து தான் பதவி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் பிரச்சனை பதவி தான். ரெண்டு பேருமே ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, ஆனால் பிரச்சனை அவங்ககிட்ட இருக்க பதவி தான். தலைவா, வீட்டில் எழுத்துள்ள இருக்கிறவங்க தான் பூனைக்கு மரியாதை. 18 எம்எல்ஏக்கள் கேஸ், அந்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க கேஸ் வந்து என்னைக்கு தீர்ப்பு வருதோ அது வரைக்கும் தான் வந்து இப்போ இருக்க ஆட்சிக்கான மரியாதை. அந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வருது, எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதா இப்போ இருக்க ஆட்சியை தூக்கி எறிய போதா இல்லை மறுபடியும் இப்படி நடக்க போதா? தமிழக அரசியல் வரலாறுலேயே இது முக்கியமான தீர்ப்பாக இருக்குது. இந்த ஆட்சியே கவிழ போதா இல்லை நீடிக்க போதா? அதிமுகவோட சாம்ராஜ்யம் எப்படி இருக்க போகுது, இல்லை இந்த விஷயம் திமுகவுக்கு சாமர்த்தியமாக இருக்க போதா அப்படிங்கிறதே இந்த தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு லைனில் தான் இருக்குது. ஸோ அந்த தீர்ப்பு வர வரைக்கும் தான் இப்போ இருக்க ஆட்சியாளர்களுக்கும் இப்போ இருக்க ஆட்சிக்கும் மரியாதை, எல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாமே. பாம்பு ஒன்று சிவகட்டில் சுற்றிட்டு இருக்குன்னா அது சிவனுக்கு பாதுகாப்பா இல்லை அது பாம்புக்கு பாதுகாப்பா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா ஸ்கீம்ஸையும் எல்லா திட்டங்களையும் நாங்கள் வந்து இது பண்ணலை, நாங்கள் உங்ககிட்ட இணக்கமாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இணக்கமாக போகிறோம் அப்படிங்கிறது நல்ல திட்டங்களுக்காகவா இல்லை உங்களுடைய நல்ல ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காகவா அப்படின்னு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பல திட்டங்களை எதிர்த்தாங்க, சைன் பண்ணவே இல்லை. ஸோ நீங்களே எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லா திட்டங்களும் இங்கே வந்துருச்சு. நீட் ஆகட்டும் இல்லை மற்ற விஷயம் ஆகட்டும், எல்லாமே எதிர்த்த விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைமுறை ஆயிடுச்சு.
அப்போது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை கொடுக்க போகிறேன்னு சொன்ன நீங்கள் இந்த திட்டங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட நல்ல ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அந்த பாம்பு மாதிரி சுற்றி இருக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே தமிழ்நாடு நல்ல திட்டங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இணக்கமாக போகிறீங்களா? ரொம்ப எமோஷனாக இருக்கும்போது கண்ணு பார்க்காது, காது கேட்காது. இது நம்ம எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதின்னு சொல்ல வேணாம். ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை ஒரே ஒரு உணர்ச்சி வசமான ஒரு வாக்கியம் சொல்லிட்டா போதுமே, நம்ம மக்கள் அப்படியே மயங்கிடுவாங்க. அடுத்த ஓட்டு அவருக்கு தான், அவர் கட்சிக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஒரே ஒரு உணர்ச்சி, அந்த எமோஷனல் மொமெண்ட் போதுமானதாக இருக்குது நம்ம மக்களை கவர்றதுக்கு. எப்படி எலெக்ஷனில் காசு கொடுத்தது வந்து போதுமானதாக இருக்கோ, ஒரே ஒரு எமோஷனலான டைலாக், இல்லை நாம் இப்படி நாம் அப்படி அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை போதுமானதாக இருக்குது. நம்ம எல்லா மனசையும் கவர்ந்து ஒரு எமோஷனல் மொமெண்ட்டை கொடுத்து நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ண தப்பு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு ஒரே ஒரு எமோஷனல் மொமெண்ட் போதுமானதாக இருக்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு. தப்பே செஞ்சாலும் தண்டனைக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. செஞ்சவனா செய்ய சொன்னவனா. ஹெச் ராஜா பெரியார் சிலை குறித்து போட்ட ஒரு ஸ்டேட்டஸ், ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் போட்ட உடனே திருப்பத்தூரில் இருக்கிற ஒரு பெரியார் சிலை உடைக்கப்பட்டது. இது போக நாட்டில் பல இடங்களில் சிலை உடைப்பு. ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் மூலமாக இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. இதுக்கு காரணம் என்னது? ஒரே ஒரு அட்மின் வந்து தெரியாமல் ஸ்டேட்டஸ் அனுமதி இல்லாமல் போட்டார், அந்த அட்மினை நீக்கிட்டேன் அப்படின்னு ஹெச் ராஜா தரப்புலேருந்து ஒரே ஒரு விளக்கம். இந்த விளக்கம் கொடுத்தாச்சு. திருப்பத்தூரில் சிலையை உடைச்சவங்களும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கு காரணமாக இருந்த ஹெச் ராஜா, இது வந்து முதல் இன்ஸ்டன்ஸா, சரி தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி விடுறதுக்கு. இது போல் ஹெச் ராஜா பல இடங்களில் பெரியார் சிலை குறித்து பல விதமான விமர்சனங்கள், இதோட கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காரு. அப்போ அது வந்து அட்மின் பேசினது தானா? அது ஹெச் ராஜா பேசலை. இதுக்கான விமர்சனம் வரும்போது, இதுக்கான தண்டனை வரும்போது ஹெச் ராஜாக்கான தண்டனை இல்லை அவருக்கான விஷயங்கள் சார். அதே மாதிரி எப்பவும் எல்லா கதைக்கும் யோசிக்க முடியாத ஒரு பக்கம் இருக்கும். பிஜேபியிலேருந்து பெரியார் சிலை குறித்து வந்த எதிர்ப்பு, யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. இந்த அரசியல் இதிலே வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டு யாரும் எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா ஹெச் ராஜா குறித்து விமர்சனங்கள் வந்து பலரும் வச்சப்போ கூட பிஜேபி தரப்புலன்னு சொன்ன விஷயம் என்னென்னா, அது வந்து அவர் கருத்துப்பா, பிஜேபிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாங்க. அதே போன்ற கருத்து தான் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க. ஆனால் மேலிடமான நரேந்திர மோடி, அமித்ஷா வரைக்கும் போயிட்டு இது மாதிரி விமர்சனம் வந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதன் பின்னால் ஹெச் ராஜா இது நான் பண்ணலைங்க, அட்மினுங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு பதற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த ட்விஸ்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சு அரசியலில் இப்போ இருக்க சமீபத்தில் பெரிய ட்விஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா சார்? நம்ம சார் வந்து நம்ம கையில் என்ன தனி கெத்து தானே சார்? இல்லையா சார்? ஓஎன்ஜிசி, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, சாகர்மாலா, கூடங்குளம் அணுமின் நிலையம், கெத்து தானே? யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்க, பேனூட்ஸ் யாரும் டைப் பண்ணுங்க, உள்ள போய் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனும் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னா நாங்க பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேர்றதுக்காக. சீக்கிரம் வந்துடுங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் பூர்விகா, நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் இன் சவுத் இந்தியா.